பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியின் சார்பாக ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக மதுரையில இரண்டாவது மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்பட போவதாக செய்திகளானது வெளியாகிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதல் மாநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இரண்டாவது மாநாட்டிலையும் அவருடைய சக்தியை நிரூபிக்கிற வகையில மாநாடு நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்தை பற்றி சொல்லுங்க சார். அவர் நிரூபிக்கணும். அவர் மாநாடு நடத்துறாங்கிறது செய்தி இல்லை. விக்கிரவாண்டிக்கு அப்புறம் மீண்டும் மக்களை சந்திக்க வருகிறார். ஒரு வருடம் கழித்து. போனா வராது, பொழுது போனா நிற்காது, விஜய் வரும்போதே பார்த்துக்கங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிடணும். மறுபடியும் எப்போ வருவார்னு யாருக்கு தெரியும்? மதுரை மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் வரும். ஒவ்வொரு மீட்டிங்க்கு மத்தியில் 3 மாதம் எடுக்கிறார். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு பிறகு 3 மாதம் கழித்து தான் போடுறார். ஸோ இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு வந்திருக்காரு. பொதுமக்களுக்கு தண்டோரா போட்டு சொல்லணும், விஜய் பொதுமக்களுக்கு காட்சியை தரப்போகிறார், மக்கள் அனைவரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். வட மாவட்டங்கள்ல அதிகமான ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வரவேற்பு அப்படின்றது வட மாவட்டங்கள்ல கிடைச்சிருச்சு. இன்னும் தென் மாவட்டங்கள்லயும் அதுக்கான ஒரு பணிகளை செய்யணும்னு சொல்லி இரண்டாவது மாநாடு மதுரையில இருந்து தொடங்க இருக்கிறதா சொல்றாங்க. முதலாவதா வட மாவட்டங்கள்ல விஜய் கட்சியினுடைய ஆதரவை பத்தி சொல்லுங்க சார். தெரியாது, நான் தான் சொல்றேன். அவர் ஒரு தேர்தலில் ஏதாவது ஒரு கோடி ஒரு ஆதாரத்தை கொடுக்குற மாதிரி அவர் எந்த செயலுமே செய்யல. கூட்டங்கள் போட்டாரு ஒழிய எந்த தேர்தலையும் நிக்கல. அவர் தேர்தல் 2026 தான் நிற்பேன்னு சொல்லிட்டார். நிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய ஆதரவு இந்த கட்சிக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்படியாவது சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா அவருக்கு நிஜமாவே ஓட்டு போடுற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது ஒரு அளவுக்கு நம்ம கஸ் பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கு வரலாம் அது நிரூபிக்கிறதுக்கு அவர் எந்த வகையான இதுவுமே பண்ணலையே. எந்த தேர்தலையும் நிக்கல. அதுக்கான தேர்தல் அரசியல் சம்பந்தமான எந்த வேலையுமே அவர் செய்யலையே. கூட்டத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சேலத்துல இருந்தபோது வெளியில வர முடியாத அளவுக்கு சேலத்துல போக்குவரத்து நெரிசல். என்னன்னு கேட்டா, நயன்தாரா ஒரு நகை கடை இருக்கிறது வந்திருக்காங்க. 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்ப நயன்தாரா தான் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார். ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் வந்தப்போ அந்த வாக்குகள் விஜய்க்கு இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நயன்தாராவுக்கு அந்த 3 லட்சம் பேர் நயன்தாரா போடுவாங்கன்னு எடுத்துக்கலாமா? கூட்டம் தான் கணக்குன்னா. அந்த காலத்துல எல்லாம் கலை கூத்தாடின்னு இருப்பாங்க. வித்தை காட்டுறது இதெல்லாம் பண்றது. ஆயிரக்கணக்கில் நிற்பாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஓட்டு விழுந்துருப்பாங்க. விஜய்க்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறாங்களே. நீங்க சொல்றீங்க, அதை ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கோடி காட்டியிருந்தாக்க நம்ம நம்பியிருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல பொதுவாகவே ரசிகர்கள் விஜயனுடைய படத்துக்கான ரசிகர்கள் அப்படின்றது ரொம்பவே ஆரவாரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்போ அடுத்த அரசியல் கட்சியாகவும் அங்கேயுமே வரவேற்பு இவருக்கு கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள் கொஞ்சம் சினிமா ஓரியன்ட். ஏன்னா நான் மதுரையில படிச்சுக்கிட்டு இருந்தேன். மதுரையில் என்னன்னா, அப்பெல்லாம் நாங்கள் சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. அது சினிமா பார்த்துட்டு வரும்போது சிகரெட் வாங்குறதுக்கு போனாக்கா 5-6 கடை இருக்கும், சிகரெட் விற்கிற கடை. ஒரு பர்டிகுலர் கடைக்கு மாத்திரம் போய் வாங்குவோம். என்னன்னா, அவர் என்ன கிளப்பி விட்டாருன்னா, பிரபல நடிகருடைய ஒன்று விட்ட தம்பின்னு ஒரு ஃபோட்டோவோட போட்டு வச்சிருப்பார். அன்னைக்கு இருந்த பிரபல நடிகருடைய சொந்தக்காரன்னு அவர் போட்டிருந்தார். அதுக்காக அந்த கடையில் போய் சிகரெட் வாங்குவோம். அந்த நடிகர்கிட்டயே சிகரெட் வாங்கணும். அந்த அளவுக்கு மதுரை பயங்கரமா இருக்கும். நான் சேலத்திலிருந்து போனதுனால எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் மதுரையில் கற்றுக்கிட்டேன். சினிமாவுக்கு அவங்க காட்டின ரசிப்பு தன்மை நான் உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. சிவாஜி அவருடைய படம் பாலும் பழமும் படம் ரிலீஸ் ஆகுது. போனாக்கா டிக்கெட் வாங்குறதுக்கு போனா 3 கியூ நிற்கிது ஒரே இதுக்கு டிக்கெட்டுக்கு. ₹1 டிக்கெட்னு வச்சுங்க. அந்த ₹1 டிக்கெட்டுக்கு 3 கியூ நிற்கிது. பெண்களுக்கு கூட்டம் அது வழக்கமாக இருக்கிறது. ஆண்களுக்குன்னு தனியாக இன்னொரு கூட்டம் நிற்கிது. அது என்னன்னா ரசிகர் மன்றத்துக்குன்னு தனியாக அவங்களுக்கு முன்னுரிமை.
அப்ப இவருக்கு வாக்குகள் கேளுங்க. வரும் தானே? தியேட்டர்ல போய் உட்காந்துட்ட படத்துக்கு ம். படம் ஆரம்பிச்சு டைட்டில் போடும்போது கருப்பு கருப்பா என்னமோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்னடா கருப்பு கருப்பா என்னமோ பறக்குது என்னன்னு தெரியும். பூ போடுறாங்க கூடையை வச்சுக்கிட்டு, அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கடுப்பு பூவா அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல வர்றாரு. தியேட்டர் கிழிஞ்சு கொட்டி கிளை விழுந்துருச்சு தூள் தூளா. விசில் ஆத்து தேர்மல்ல ஏறி குதிச்சு. அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சேலத்தெல்லாம் படம் பார்ப்போம், அதை நான் பேரை காட்டினா விசில் அடிப்பாங்க. அதுக்கு மேலே அந்த அளவுக்கு ரசிப்பு தன்மை உள்ள ஊர் அந்த தென் மாவட்டங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்டியானிட்டி மிக அதிகம். நம்ம மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸு லீவுக்கு போயிட்டு வருவான், திரும்பி வரும்போது கழுத்தில் சிலுவை மாட்டி வருவான். என்னடாண்ணே கிறிஸ்டின் ஆகிட்டு சர்வசாதாரமாக ஆகிடுவான், மத மாற்றம் நடக்கும். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எவ்வளோ பேர் கிறிஸ்டியன் மாறினாங்க தெரியுமா? பேர் கேட்டிங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவ்வளோ திட்டவட்டமான தமிழ் பெயர் கூட ஒரு கிறிஸ்டின் நேம் ஜோசப்னு சேர்த்திக்கலாம், ஜான்சன் சேர்த்திக்கலாம். பேரெல்லாம் வேடிக்கை வேடிக்கையா இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரியான இடங்களும் வச்சிருந்தாங்களாம். ஆனா மதுரையை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மதுரை தான் கேப்டன். ஓகே. மதுரைக்கு வந்துட்டீங்கன்னாவே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இது 3 எல்லாருமே அங்க வந்துருவாங்க அப்படின்ற. அப்போ விஜய்க்கு தென் மாவட்டங்கள்லயும் வாக்குகள் இருக்கு. இந்த 2 காரணத்தை நான் சொல்றேன். இந்த 2 காரணத்துக்காக இருக்கு. கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒண்ணு, சினிமா கவர்ச்சிங்கிறது ஒண்ணு. இது 2 வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தி. சோ விஜய் அவர்கள் திருநெல்வேலி பக்கம் அதிகமா கிடையாது. திருநெல்வேலி பக்கம் வந்து கிறிஸ்டியானிட்டி பெருசா வரும். ஆனா அங்க ஜாதி பார்ப்பாங்க. மதுரை, திருநெல்வேலி இதுல எல்லாத்தையுமே ஜாதி பார்ப்பாங்க. அப்போ விஜய் வந்து தென் மாவட்டங்கள்ல நின்னா வெற்றி பெற்றுவாரா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஜாதி பின்னணி அங்க இல்ல, அவருடைய ஜாதி அங்க இல்ல. அதனால அது கொஞ்சம் ஓகே. அதை பார்க்கும்போது அந்த ஜாதிக்காரர் யாராவது வந்தாங்கன்னா அங்க போடுவோம். 13ஆம் தேதி வந்து அஜித்குமாரினுடைய மரணம்க்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில விஜய் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க சென்னையில. இதுக்கு நீண்ட நாட்களாக திமுக அரசு சதி செஞ்சு பெர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்பதான் பெர்மிஷன் கிடைத்து 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எப்படி வந்து போலீஸ் எப்படி அனுமதி கொடுக்கும்? தடுக்கத்தான் செய்வாங்க. எல்லா போராட்டத்துக்கும் தடுக்கத்தான் செய்வாங்க. ரோட் ஷோக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ரோட் ஷோ வேற, ஊர்வலம் போறது வேற. நீங்க போராட்டம் சொன்னீங்கன்னா எந்த கவர்மெண்ட் கொடுக்காது. போராட்டத்துல வன்முறை வரும் அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட் போலீஸ் கொடுக்க மாட்டாங்க. நீ வீரதீரனா இருந்தா தடையை மீறுவேன்னு போகணும். என்னை சிறையில் அடையுங்கள் பார்க்கலாம்னு போகணும். உடனே நீ போராட்டத்துக்கு சொல்லிவிடுற தடை விதித்து விட்டுதான் விஜய் போராடவில்லை, முடிஞ்சு போச்சு. என்னம்மா ஒரு தலைவர் நீதி கேட்டு போராட்டம்னால ஜெயில போடுவாங்க. அது கூட என்ன போராட்டம்னாக்கா காலையில் பிடிச்சி சாயந்தரம் விட்டுருவாங்க. அதுக்கு கூட வர்றதுக்கு தைரியம் இல்லை இந்த ஆளுக்கு. இப்படி ஒரு அரசியல் தலைவர். இப்போ தடை போட்டாங்களா? உடனே நீங்க தடை போட்டாங்களே, வீரம் தெரியாதா? அது கூட தைரியம் இல்லைன்னாக்கா என்னத்துக்கு அரசியல் கட்சி நடத்துறேன்? நான் அரசியல் கட்சி நடத்தினாக்கா ஏர் கண்டிஷன் ரூம்ல டண்ட பில்ல போட்டுக்கிட்டு கொஷன்ல படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கிறது அரசியல் கட்சியா? ஆதவர்ஜுனா வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க சார். அதாவது அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு அவங்களுடைய தாயாருக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தாரு முதலமைச்சர். இதே மாதிரி 24 லாக்அப் டெத் நடந்திருக்கே, அப்ப எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு உங்க பார்வை? 24 லாக்அப் டெத்துக்கு மன்னிப்பு கேட்டதுனா தான் ஒருட்டுக்கா கேட்டிருக்காரு. ஒரே இதுல நான் மன்னிப்பு கேட்டதை நான் ஏத்துக்க மாட்டேன். குற்றச்சாட்டு அந்த பெண் மேல ஆயிரக்கணக்கான இது இருக்கு. இந்த ஆதவர்ஜன அந்த கட்சி கூட அவங்க தலைவர்களோட அந்த பெண்ணு போட்டோ எல்லாம் இருக்கு. ஆனா காவலர்கள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அவரு அதான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும். ஆமாமா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இத என்ன நம்ம சொல்றோம்னாக்கா, இந்த காவலர்கள் இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பழனிசாமி காலத்திலே போடப்பட்ட அதிகாரிகள், இவங்க நியமிச்ச அதிகாரிகள் இல்லை. எப்ப நியமிச்சாலும் அவங்களுக்கான ஒரு இது அவங்கள இன்னும் கட்டுப்பாட்டுக்கு இவங்க கொண்டு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதை நம்ம அக்செப்ட் பண்றோம். ஆனா இந்த குற்றம் சாட்டின ஆளுக்கு இவனுங்க இந்த காவல் அதிகாரிகள் இவ்வளவு ஓவரா ஆக்ட் பண்ணதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்களும் நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்ல இந்த சிவியர் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ரோட்லயே அடிச்சு கொண்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் யாரு? விடாதீங்கன்னு சொல்லிடு. ரோட்ல அடிச்சு கொள்றாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சக்தி இருக்குது.
4 கணவர்கள் இருக்கிறாங்க. 4 கணவர்களும் மிகப்பெரிய ஆட்களா இருக்காங்க. அதுல 2 பேர் இந்த பொண்ணுக்கு எதிர்ப்பா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு இதே வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது பெரிய தவறு. இப்போ அப்படி பார்த்தாலுமே அந்த பெண் மேல தவறு இருக்குன்னா அந்த பெண்ணையுமே இது வரைக்கும் கைது செய்யல. அப்போ அதுக்கும் காவல்துறை தானே பொறுப்பு. ஆமா, அப்ப அதுக்கு மன்னிப்பு கைது செய்ய முடியாத அளவுக்கு செல்வாக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. யாருக்கட்டா அப்ப செல்வாக்கு இருந்தா காவல்துறை கைது செய்யாதா? வராது, அதுதானே உண்மை. அப்ப காவல்துறையை கட்டுப்பாட்டுல எடுத்து அவங்களை கைது செய்ய வேண்டிய ஒரு இதெல்லாம் வந்து நீங்களும் நானும் வந்து கருப்பு பணம் வச்சிருந்தாக்க உடனே கைது பண்ணி உள்ள போடுறீங்க. விஜய் மல்லையாவை என்ன பண்ணீங்க? அப்ப விஜய் கட்சியில சொல்ற மாதிரி விஜய் மல்லையாவை என்ன பண்ணீங்க? விட்டுட்டாங்க. அம்பானி மேல எவ்வளவு குற்றங்கள் இருக்கு. மோடி போய் கல்யாண ஃபங்க்ஷன்ல போய் நின்று அம்பானி மனைவிக்கு வளைஞ்சு கும்பிடுறாரு. அப்ப ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல சரியா இயங்கலன்றது யார் வந்தாலும் இருக்காது. யார் வந்தாலும் காவல்துறையை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்போ முதலமைச்சருடைய இன்எஃபிஷியன்சி எடுத்துக்கலாமா? அப்படித்தான். ஓகே சார். இப்போ ஆனா இப்போ இந்த ஒரே மன்னிப்பா வந்து 24 லாக்அப் டெத்துக்கும் சேர்த்து நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா விஜய் வந்து 24 வீட்டுக்குமே போக போறதா ஒரு திட்டம் போட்டிருக்கதா சொல்றாங்க. போயிட்டு வரணும். அப்படியாவது ஜனங்களை பார்க்கட்டும். எப்படியாவது அவர் வெளியில கொண்டு வாங்கம்மா, நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். எதையாவது சொல்லி அவர் வெளியில கூட்டு வாங்களே. ரூமுக்குள்ளாரே இருக்கிறாரு. எங்கேயாவது போறதா இருந்தாக்கா தனி பிளான்ல யாரோ ஒரு பொண்ணோட போயிடுறாரு. அப்புறம் கேட்டா ஷூட்டிங்கிறாரு. பார்க்கவே முடியலையே. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தயவு செய்து பொதுமக்களை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களை தயவு செய்து இந்த அஜித்குமார் மரணத்துக்காகவாவது தயவு செய்து கூட்டிட்டு வந்து போய் அவங்க வீட்டுல காப்பி வாங்கி வச்சு குடிச்சுட்டு அவங்களுக்கு செலவு வைக்காதீங்க. கள்ளக்குறிச்சியில பண்ணீங்களா அந்த மாதிரி? ஆனா அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கறதுக்கு பாருங்க. நிதி உதவி கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரு. 2 லட்சம் ரூபாய். அப்படியே அப்பா என்ன வள்ளல்லாம் பாருங்க. 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குற ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்பா புல்ல அரிக்கிறாரு. திமுக கூட தான் வந்து பல காலமா ஆட்சி செய்யறாங்க. 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. திமுக வந்து அரசாங்க உதவி தான் கொடுத்தது. திமுக கட்சி கொடுக்கல. கட்சியில இருந்து 5 லட்சம் ரூபாய். அது தேவையில்லாத விஷயம். எதுக்காக அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க? அப்ப இவர் மட்டும் ஏன் கொடுக்கணும்? இவர் ஓட்டு கேட்கறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. அப்ப திமுக பள்ளிக்கூடத்து பசங்க ஆமா எல்லாரும் இவர் என்ன சொன்னாரு? லஞ்சம் கொடுத்தா வாங்காதேன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? உத்தம புத்தர் பேசுறதுனால தான் கேட்கிறேன். எவன் கொடுத்தாலும் வாங்காத, நான் கொடுத்தா வாங்க. அதுதானே அவர் பண்ணது. பள்ளிக்கூடத்து பசங்க கிட்ட போய் அரசியல் பேசுறாருமா? அம்பேத்கரை போற, பெரியாரை போற, ஐன்ஸ்டீனை போல இரு, நியூட்டனை போல இரு, மேரி கியூரி போல இரு, அதை சொல்லல. ஒரு ரவீந்திரநாத் தாகூர் போல இரு, பாரதியார் போல இரு, பாரதிதாசன் போல இரு, அதை சொல்லல. அம்பேத்கர் அரசியல் சொல்றாரு. ஓட்டு கேட்கிறாரு. அம்பேத்கர் வாங்கி கொடுத்துட்டு பாரு, அம்பேத்கர் நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், எனக்கு ஓட்டு போடு. பிற்படுத்த பட்டியலத்துக்கு ஓட்டு வாங்கறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, இப்ப மாணவர்கள் மத்தியில அரசியல் பேசினது என்ன தவறு இருக்கு? அப்ப மத்தவங்க பேசுனது தப்புன்னு சொன்னாரு இல்ல. மத்தவங்க கொடுத்தா வாங்காத, என்னத்துக்கு சொல்றேன்? இவர் வேற எங்க கொடுத்திருக்காரு? அங்க வந்து ஒரு இழப்பு நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு இது நிதி உதவியா கள்ளக்குறிச்சியில கொடுக்கலையாமா? ஆறுதல் கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஐயோ தாங்கவே முடியவில்லை, ஐயோ குடிச்சு செத்து போயிட்டாரு, வந்துட்டாரு. உடனே ஷூட்டிங் கிளம்பிட்டார், தனி பிள்ளைல கிளம்பிட்டார். பரந்தூர்ல போய் கண்ணீர் கண்ணீர் விட்டு கதறாரு. 10 நிமிஷம் கதறினாரு. உடனே பிள்ளை நிறைய ஷூட்டிங் போயிட்டாரு. சரி, இப்போ விஜய் வந்து புதிதாக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான வேலைகள்ல வந்து ஈடுபட போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். அதை அவர் செய்யட்டும். செயலி படிக்கிற பசங்க அளவுக்கு வசதியான பசங்களோட அவர் இருக்காருன்னு தெரியும். ஏன் எது செஞ்சாலும் வசதியை பத்தி சொல்றீங்க சார்? அவர் சாதாரண அடித்தட்டு மக்களே பார்க்கலீங்கம்மா. செயலி யாருக்கிட்ட இருக்கும்? லேப்டாப் வச்சிருக்கிட்ட இருக்கும். லேப்டாப் யாருக்கிட்ட இருக்கும்? மத்திய தர குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும். இப்ப நவீனத்துவத்துல எல்லாத்துக்கிட்டே இருக்கு. கண்ணால பாத்துட்டு போவாங்க, இல்லன்னு சொல்லல. இவர் அந்த டிஜிட்டல் முறைக்கு போறார் சார். ரொம்ப பிரம்மாண்டமாக வார் ரூம் விஜய் அவர்களுக்காக தேனாம்பேட்டையில வந்து ரெடி ஆகி இருக்கு. தேர்தல் பணிகள் எல்லாம் வந்து வீரியமாக செயல்படுத்துவதற்காக வார் ரூம் மூலமாக இணையதளம் மூலமா மக்களை போய் சேர்றதுக்கான வழிகள்லாம் அது மூலமா செய்ய போறாங்க. ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஒரு பிரம்மாண்டம் இருக்கு, அதை ஒடுத்தி இதையும் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. அது என்னம்மா, அந்த பாஜக ஆட்சின்னாவே வார் ரூம். இதுக்கு முன்னாடி நம்ம வார் ரூம்னு கேள்விப்பட்டது அண்ணாமலை கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து இவர்கிட்ட கேள்விப்பட்டோம்.
ஐடி விங்க தானே சார் வார் ரூம்னு அந்த சொல்றாங்க. வார் ரூம் அப்போ வந்து கேடி ராகவன் மாதிரி விஜய் கட்சி ஆட்கள் ப்ளூ ஃபில்ம் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. திமுகவுக்கும் ஐடி விங் தான் இருக்குதே. ஐடி விங் இருக்குது, அவங்க வார் ரூம்னு சொல்லலையே, ஆதி காலத்துல இருந்து இருக்கு. அவங்க இப்போ வார் ரூம்னு அவங்க வந்து அவங்க டிஜிட்டல்ல போற வழியில அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க வார் ரூம்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு இல்லையே. வார் ரூம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது அண்ணாமலை. அதுல இருந்து முதல்ல வெளியே வந்த முன்னேற்ற இது வந்து என்னன்னாக்கா கேடி ராகவனை பத்திய ப்ளூ ஃபில்ம். ஆக பாஜக எங்க போனாலும் ஒரு வார் ரூம் போட்டு ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுத்துரும். விஜய் மாட்டிக்கிட்டார். அவருக்கு தெரியாத விஷயமெல்லாம் நடக்குது. வார் ரூம் போடுறாங்க, பாஜக அவனுடைய பிடியில இருக்காருங்கிறது இது ஆதான். அவருக்கு தெரியாம நடக்குது, நீங்க எப்படி சொல்றீங்க? அவருக்கு தெரிஞ்ச நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தானே கட்சியினுடைய தலைவர், கட்சி தலைவருக்கு தெரியாம எப்படி இப்பதான் நம்ம சொன்னாங்க கட்சி தலைவர். ஒரு வருஷம் கழிச்சு சொல்றாங்க தாவேக ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் பதவியில் விஜய் தான் இருப்பாரு. என்ன சாமி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் விஜய் கட்சி போட்டிருக்குன்னு. அப்புறம் தான் இப்பதான் அவருக்கு அந்த அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. அமித்ஷா இப்பதான் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க பாஜக கூட வந்து கூட்டணி இருக்க போறது கிடையாது, நாங்க எங்களுடைய அரசியல் எதிரி திமுகவுடையும் கொள்கை எதிரி பாஜக கூடயும் ஒரு காலத்துல கூட்டணி வைக்க போறது கிடையாதுன்றது அவர் மேடையிலேயே அவர் சொல்லிட்டாரு. இருந்தும் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி பத்தி பேசும்பொழுது எல்லார்கிட்டையும் நாங்க பேசிட்டு இருக்கோம், எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக நாங்க வந்து பேச்சுவார்த்தையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுல அதிமுகங்கிற பேர் வரல பாத்தீங்கல்ல? ஆமா வரல, விஜய் அவர்கள் சொல்லல. அவங்க மூலமா நாங்க பேசுவோம், டைரக்டா பேச மாட்டோம். ஆனா எப்படினாலும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் தானே சொல்றாரு. பாஜகவினுடைய எதிர்வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு போகாம தடுக்கிறது தான் அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். அப்ப கூட்டணி வைப்பாருன்னு சொல்றீங்களா? வைக்க மாட்டாங்க. அவர் என்ன வைக்கிறது? சரியா வரலங்கிறதுக்காக தானே ஓய்வு பிரிவு பாதுகாப்பு போட்டு அவரு சுத்தி போலீஸ் போட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவரால் ஓய்வு பிரிவு பாதுகாப்புன்னு சுத்தி போலீஸ் நிக்கிறான். கருப்பு பணம் எல்லாம் எங்க இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அருண்கிற ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆபீசரா இருந்தவர் வந்து கட்சியில சேர்த்திருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சார், இப்போ விஜய் அவர்களுடைய மாநாடு ஒரு பக்கம் வந்து நடத்த போவதாக சொல்லிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதம் நடைப்பயணம், எல்லா மாவட்டம் எல்லா தொகுதிதோறும் வந்து நடைப்பயணம் பண்ண போறாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா இவரு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதத்துல. இவருடைய நடைப்பயணம் பற்றிய உங்களுடைய கருத்து? உங்களுக்கு எல்லாம் சான்ஸ், எங்களுக்கு என்ன சான்ஸ்? இதை வச்சு நல்ல ஷோ நிறைய நடத்தலாம். எனக்கு சான்ஸ், இதை வச்சு நிறைய பேசலாமே, நல்ல பொழப்பு நடத்தலாம். இல்ல அவருடைய அரசியல் பயணத்துக்கு உடனே சொல்லுங்க 1.5 கோடி பேர் அந்த தெருவு ஒத்த தெருவுல நின்னாங்க, அடுத்த தெருவுல 10 கோடி பேர் நின்னாங்கன்னு விடுவீங்க. நான் காதல் இருக்கிற பூவெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு அந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருப்பேன். பூக்கடை ஒன்று வச்சிடுறேன். ஏன்னா நீங்க சொல்ற பூவெல்லாம் எடுத்து போட்டு விற்கிறதுக்கு சரியா இருக்கும். சரி, இப்போ வந்து எவ்வளவு பேர் ஒரு இடத்துல திரள்றாங்க அப்படின்றத வந்து ஒரு உளவுத்துறை மூலமாக எல்லாம் ஈஸியா கண்காணிக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கான ஆதாரங்கள் கூட்டம் கூடுறதை வச்சுக்கிட்டு நீங்க இதுனாக்கா அந்த காலத்துல காமராஜர் சொன்னாருமா, அண்ணாவுக்கு கூட்டம் நிற்கும் 8 மணிக்கு கூட்டம்னு போடுவாங்க, 10:30 மணிக்கு தான் அண்ணா வருவார். லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி உட்காந்துருல நான் ஒருத்தன் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு முடிப்பார். அப்படியே உட்காந்துருப்பான். எலெக்ஷன் வரும். 52 எலெக்ஷன்ல அண்ணா நிக்கல, 57 எலெக்ஷன்ல 15 இடத்துல தான் ஜெயிச்சார். காமராஜர் சொன்னார் கூட்டம் அவங்களுக்கு, ஓட்டு எங்களுக்கு. அதனால இப்ப திமுகவுக்கு ஓட்டுன்னு சொல்றீங்களா? அதான் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜயனுடைய ரசிகர்களும் திமுக காரனா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம். சரி, இப்போ பாஜக வந்து 2029 தான் நம்மளுடைய இலக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜயும் எண்ணிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து ஒரு கூட்டத்தை வந்து 2026 தான் என்னுடைய இலக்குன்னு சொல்லிட்டாரு. அதனாலதானே ஒரு சின்ன எலெக்ஷன்ல கூட இன்னைக்கு ஒரு நிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் காட்டவே இல்லையோ. இன்னைக்கு ஒரு அவர் வந்து எலெக்ஷன்ல எங்கேயுமே நிக்கலையே. கட்சி தேர்தல் அவர் நடத்திருக்காரு பார்த்தா அதை கூட காணும். நியமனத்தில் தான் வருது. யாரோ பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, உடனே போட்டுறாங்க. ஆதவ அர்ஜுன் வர்றாரு, உடனே போட்டுக்கிறாங்க. இப்போ கூட்டத்துல கேட்டாங்களா, பதிவு பண்ணாங்களா, பொதுக்குழு கூட்டினாங்களா, சேர்த்துறதுக்கெல்லாம் முறைப்படி நடந்ததா? தாவேக்கான்ற ஒட்டுமொத்தமா கட்சி ஜெயிக்கிறதோ இல்லையோ, விஜய் நிக்கக்கூடிய தொகுதியில விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்றத பத்தி ஏமா உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு என்ன சார் அசிங்கம்? ஏமா அவரு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சந்தேகப்பட்டா என்னமா நியாயம்?
ஒரு ஜெயிப்பாரா அக்கிரமத்துக்கு ஜெயிக்க மாட்டாரா ஒரு சார்? நீங்க தான் அக்கிரமத்துக்கு ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. அவருக்கெல்லாம் ஆமா. ஓட்டா மாறாதுன்னு இந்த சொல்றீங்க. நிமிஷம் வரலும் விஜய்ங்கிறவர் வந்து ஒரு அவதார புருஷன், பூமியவே ரட்சிக்க வந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிப்பாரா மாட்டாரா சார்? என்ன இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க? வாக்குக்கு நிறைய பேர் அவங்க திரள்றாங்க, கட்சியே ஓட்டெல்லாம் பரவாயில்ல விழாதுன்னு போடுறீங்க. சொல்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சாவது அதை அவன் தலைவன் ஒத்துக்கிட்டா, நீங்க இன்னும் அக்கிரமத்துக்கு போயிட்டீங்க. அவராவது ஜெயிப்பாரான்னு கேட்டா என்ன அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா சார்? கஷ்டமா? இப்படி இந்த கேள்விகள்லாம் சத்தியமா பதில் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, அழுக வருது. கஷ்டம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அழுக வருது. விஜயனுடைய நிலைமை நினைச்சு ஜெயிப்பாரா மாட்டாருன்னு சந்தேகப்படுறாங்க. உன் கட்சி என்ன ஆயிட்டு இருக்குது? சார், ஏன் சார் அவரு நீங்க தான் சொல்றீங்க அவருடைய உன்னை பத்தி இப்படி எல்லாம் இப்பவே கேட்க ஆரம்பிச்சாங்களே, ஜெயிப்பாரா மாட்டாரு? திரளக்கூடிய கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் அவர் ஜெயிப்பாருன்றதுக்கு இல்லன்ற மாதிரி தான் நீங்க பதில் சொல்றீங்க. இப்ப அவர் மட்டுமா ஜெயிப்பாரான்றதை நீங்க குறிப்பிடணும் விஜயகாந்த் இல்லையா? இருந்தாருமா, ஆ. ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, எதிர்கட்சி தலைவராக வந்தாரு. ம். அடுத்த எலெக்ஷன்ல வந்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சாரு, அவரே காணாம போனார். இன்னைக்கு கட்சியே காணும். அவரை பத்தி பேசுறது கூட யாரையும் காணும். ஊரை பத்தி உலக பத்தி எல்லாம் சொல்றீங்க. பிரேமலதாங்கிற ஒரு ஆளை பத்தி அந்த தேமுதிகங்கிற கட்சியை பத்தி யாராவது பேசுறீங்களா? அவங்களும் விஜய் கூட தான் சேர போறதா சொல்றாங்க. வேற வழி. ம். நான் அந்த டெய்லி அந்த ரூட்ல தான் வர்றேன். கோயம்பேடு. ரெண்டு ஆபீஸ், ஒன்று வந்து விஜயகாந்த் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து திருமாவளவன் ஆஃபீஸு. விஜயகாந்த் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வரலாம்னு பார், பெருக்கிற ஆயாவையாவது கொஞ்சம் தயவு செய்து வெளில நிற்க, காக்கா இல்லாமல் பொட்டல் வெளியாக நிற்கிது. இப்போ அப்படியே பூட்டியே கிடக்குது அந்த ரூம். அதே அந்த திருமாவளவன் ஆஃபீஸுக்கிட்ட போனால் அந்த அங்கே வந்த உடனே டிராஃபிக் ஜாம் ஆகும். திருமாவளவன் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். வழியெல்லாம் காரை நிறுத்திருப்பாங்க, உள்ள போயிட்டு வந்துட்டு வாங்க. அந்த ஹால் ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன சொல்ல வரீங்க சார் இது மூலமா? அரசியல் கட்சி தலைமையகத்துல காக்கா வரலமா தேமுதிகவுக்கு எவனுமே இல்லமாங்க. ஒரு தொண்டர்கள் 10 பேர் அங்க வந்து உட்காந்துட்டு எதாவது பண்ணிட்டு இருக்க வேணாம். 4 பேர் இந்த கொடி கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு ஏதோ பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஷோ காட்ட வேணாம். எந்த கட்சி ஆஃபீஸுக்கு அது போகமா? இந்த மாதிரி ஒரு அநாத கட்சி நான் அநாத தலைமை இதை பார்த்ததே இல்லை. அவங்க ஜனவரி மாதம் தான் அவங்களுடைய கூட்டணி பற்றி அறிவிப்பு சொல்றாங்க. ஜனவரி எந்த வருஷம் சொன்னாங்களா? அதை கேட்டு ஜனவரி எல்லா வருஷமும் வருது. வரக்கூடிய ஜனவரியில தான் சார் சொல்லுவாங்க. அது நீங்களா ஏன் கற்பனை பண்ணு? தேர்தல் அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. நான் வந்து 2007 வருஷத்து ஜனவரி சொன்னாங்கன்னு என்ன பண்ணு? இவ்வளவு கேள்வி கேட்டு விஜய் ஜெயிப்பாருன்னு ஒரு கேள்வி கேட்டு உள்ளிக்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா விஜய் அவர்களுக்கு? நீங்க வந்து அவருமே வந்து நடிகர்ன்றதுனால ஓட்டு போட மாட்டாங்க. தேர்தல்ல விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார். அடுத்த தேர்தல் அவரே தோத்தார். அவ்வளவுதான். ஓகே சார். தோத்தவங்க எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அண்ணாவை வந்து 57 வந்து அண்ணா ஜெயிச்சார். 15 பேர் ஜெயிச்சாங்க திமுகவில். அந்த 15 பேர்த்துக்கு மேலே கண்ணு வச்சு அந்த காங்கிரஸ் வேலை செஞ்சு 14 பேர்த்த தோக்கடிச்சிருச்சு. கலைஞர் மரத்தை தப்பிச்சார். அண்ணாவே தோத்தார். அண்ணா அதோட காலின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா விஸ்வரூப எடுத்தார். ராஜ்யசபாவுக்கு போனார். நேருடைய கடைசி காலத்துல வந்து அண்ணாவோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அண்ணாங்கிறது யாருங்கிறது நேருக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் காமராஜர் நீ எதுக்குற ஆள் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஜாக்கிரதை என்னார். காமராஜர் இந்த 3% காரனுக்கு பத்திரிகை எழுதுற நம்பி ஏமாந்து போனதெல்லாம் அவர் ஒருத்தர் இல்லை. நமக்கு எல்லா ஆதரவு நினைச்சு நம்பி ஏமாந்தார். போய் பேசினார். அண்ணா தேர்தல் அந்த 62 தேர்தலில் தோக்கடிக்காம இருந்தா அண்ணா வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருப்பாராங்கிறதே சந்தேகம். அதுக்கப்புறம் எடுத்தார் விஸ்வரூபம். இன்னைக்கு ஒரு உலகம் முழுவதும் தெரிஞ்ச தலைவராக மாறினது அந்த 62 தேர்தலில் அவரை தோக்கடிச்சதுதான் காரணம். அதே சமயத்தில் மற்ற தலைவர்களும் தோத்தாங்க, அதோட காணாம போயிட்டாங்க. விஜயகாந்த் தோத்தார், அதோட சரி முடிஞ்சு போச்சு. எழுத்தும் கை கொடுக்கல. அது மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது. விஜய் வந்து இப்போ நான் சொல்றேம்மா, விஜய் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு அவர் தயார் இல்லை. அவர் மிரட்டப்படுகிறார். ஓய்பிரிவு பாதுகாப்பு போட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் கட்சியில சேர்த்து அவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க வந்து பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் அவர் வந்து வெளியே வரமாட்டேங்கிறார். அவ்வளவு நெருக்கடி இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி இப்ப கூட்டணி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி வச்சாரு? கட்சியில சேர்த்திட்டாங்க. அந்த மாதிரி இவரும் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்படி சேர்த்தனாக்க தொண்டம் இதை ஒர்க் பண்ண மாட்டோமா? ரஜினிகாந்தை ஏன் விட்டாங்க? உடம்பு சரியில்லாம படுத்தாரு. நிஜமா உடம்பு சரியில்லையோ அது வேற. படுத்துட்டாரு. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணார், படத்தையே கேன்சல் பண்ணார். அதுக்கப்புறமும் குருமூர்த்தி எல்லாம் போய் மிரட்டினாங்க. அவருடைய ரசிகர், ஏன்டா எங்கள் தலைவருக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது எங்கள் தலைவனை கொல்ல பார்க்குறியாடான்னு கேட்க ஆரம்பித்தாங்க.
நெகட்டிவா மாறிச்சு. அப்படிதான் ரஜினிகாந்த் தப்பிச்சார். இன்னைக்கு ரஜினிகாந்த் பக்கம் போறது இல்லை யாரும். அதே சூழ்நிலை இன்னைக்கு விஜய்க்கு மாட்டிட்டு மிரட்டுறாங்க. அந்த ரஜினிகாந்தை புரிஞ்சுக்கிட்டானா முடிஞ்சு போச்சு இவங்க கதை. விஜய் வர்றதுக்கு தயார் இல்லை. அவர் வரதா இருந்தாக்கா அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச போது அந்த கட்சியில இது பண்ணிட்டு பெருசா வந்திருப்பார். அப்ப இன்னொரு படம் நடிப்பாருன்னு சொல்றீங்களா? படத்துக்கு தான் அவர் போகணும். சினிமா உலகம் விழுந்து போச்சுமா, என்ன பண்றது, அடுத்த சோகம் அது இல்லை. அதனால அதுலயும் வாய்ப்பு இல்லைன்றீங்க. இப்ப அவங்க எல்லா நடிகரும் காலையில நீங்க இதை டிவி பாருங்க, எல்லா விளம்பரத்திலும் நடிகர் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் இல்லை, ஒண்ணும் இல்லை. வேப்பங்குச்சி போட்டு பல் துளக்கங்கள் பழம் கொடுப்பாங்க இருக்கு. நிலமா அவ்வளவு மோசமா போயிடுச்சு. என்ன பொறுத்தவரையிலும் என் குடும்பத்துக்கு அவர் சில ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். ஆமா, யாருக்குமே தெரியாது. மானிட்டரி பெனிஃபிட் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய சகோதரி மகன் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்திருந்த போது, உங்களுக்கு சொல்கிறேன், எண்ணூர் தோழன் பாபு அந்த அவன் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்திருந்த போது கல்லூரியில் பாபு வந்து விஜய்க்கு சீனியர். அந்த பழக்கத்தில் யாரும் கேட்காம யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்தாரு. நாங்கள் கேட்கல. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ₹1 ₹2 கொடுத்துட்டு அவன் உன் தங்கச்சி மகனையை நான் தாண்டா காப்பாற்றினேன்னா சொல்கிறவங்களாம் இருக்கிற காலத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ஒரு நன்றி உண்டு. விஜய் நான் பார்த்ததில்லை, ஆனால் அவங்க அப்பாவை தெரியும். ஓகே, அவங்க அப்பா ஒரு தடவை பார்த்துருக்கேன். அவருக்கு எனக்கு மத்தியில் தகராறுகள்லாம் இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து விருப்பப்பட்ட அரசியலுக்கு வரல. என்ன பொறுத்தவரை இன்னொரு இது பாயிண்ட் அவருக்கு, எனக்கு அவர் மேலே ஒரு ஃபேவர் விழுந்து, அவர் ஒரு பச்சை தமிழன். அம்மாவும் தமிழ், அப்பாவும் தமிழ். ஆனால் அந்த ஒரு பச்சை தமிழன் வர்றதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது. அவர் வெற்றி பெறணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அவர் அதாவது தாவேக்காவே வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கட்சி வெற்றி பெறணும், தமிழர்கள். அப்படியா? ஓகே சார். அப்போ திமுகவும் தமிழர்கள். இவங்க எல்லாம் ஏன்னா பழனிசாமி காலி ஆயிட்டார். அப்போ திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்றது கரெக்ட்டா? எனக்கு நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? ஆமா, ஏன்னா தமிழர்கள் 2 பேருமே தமிழர்கள். நிச்சயமா. ஓகே சார். தாவேக்கா பற்றி பல விஷயங்களை எங்ககிட்ட குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றி.